ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே பீடு ஒர்க்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டிச்சஸ் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஸோ கிராஸில் 2 சைடுமே இந்த அக் ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சஸை நம்ம போடுறோம். ஓகேவா? இது எப்படி போடுறேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இந்த டிசைன் நம்ம ஒரு 1500லேருந்து 2000 ரூபாய் வரையும் வரக்கூடிய ப்ளவுஸில் இந்த ஒரு புட்டாஸ் மட்டும் வச்சு நம்ம ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இந்த டிசைனை நம்ம பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிளாஸ் 3 மந்த்து கோர்ஸு, பேசிக் டு அட்வான்ஸ் ரெண்டுமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். 2 ப்ளவுஸ் நீங்கள் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை வச்சு இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது 3 லேயராக வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 3 அடுக்காக இருக்கும். நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோடைய அவுட்புட் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் த்ரெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் 4 mm பீட், சுகர் பீடுன்னு வச்சு இதே புட்டாஸாக அப்படியே மேலே கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ மேலே கொண்டு இதே மாதிரியே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ மேலேயுமே இந்த புட்டாஸை நம்ம பண்ணுறோம். பண்ணினதுக்கப்புறமா நாட் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ நாட் கண்டிப்பாக நீங்கள் போடணும். நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம சிங்கிள் நாட்டு போட்டுக்கிறேன். சரிங்களா? இது பாருங்கள், இப்போ இந்த 3 லைனுமே நம்ம இதே மாதிரியே பண்ணிட்டோம். இதே புட்டாஸை கீழவும் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே கான்செப்டில் தான் இந்த சைடுமே வரும். இதை பிகினர்ஸ் கூட இந்த ப்ளவுஸ் டிசைனை நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட 2000க்குள்ளே ஆரி ஒர்க்கு பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டிசைனை பண்ணி கொடுங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு நீட் ஃபினிஷிங்லேயும் இந்த ஒர்க்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதே புட்டாஸை தான் நம்ம ப்ளவுஸோடைய கை ஃபுல்லாக பண்ணுறோம். இதோடைய நெக்குக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய க்ரியேட்டிவில் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு புட்டாஸ் அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் அந்த ஒரு புட்டாஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு கொடுத்து அதை மட்டுமே நெக் ஃபினிஷிங்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைனை 2000க்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் யாராவது இந்த ப்ளவுஸ் டிசைனை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இதை பிகினர் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 3 மந்த்து கோர்ஸையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 ப்ளவுஸ் பண்ணி காட்டுறதுக்கப்புறமா நம்ம சர்டிஃபிகேட்டு கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 2 புட்டாஸ் போட்டோம். மேலே ஃபுல்லாக போட்டோம். கீழேயும் இப்போ 2 லைனுக்கு போட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம மேலேயும் இந்த புட்டாஸை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போது லாஸ்ட்டாக ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நாட் எப்படி போடுறாங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே நம்ம சிங்கிள் நாட்டு போட்டோம். கீழே நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா
ஒரு லாங்காக ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நாட் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த நாட் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.